நீண்ட நாட்களுக்கு பிறகு தொண்டர்களை தேமுதிக தலைவர் விஜயகாந்த் சந்தித்தார். தேமுதிக தலைவர் விஜயகாந்த் உடல்நலக்குறைவு காரணமாக வீட்டிலேயே ஓய்வு எடுத்து வந்தார். இந்த நிலையில் நீண்ட நாட்களுக்கு பிறகு கட்சியின் கொடி நாளான நேற்று அவர் தொண்டர்களை சந்தித்தார். இதற்காக அவர் சென்னை கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்திற்கு சாலி கிராமத்தில் உள்ள தமது வீட்டிலிருந்து திறந்தவெளி வேனில் வந்தார். வேனில் நின்றபடி சாலையில் நின்றிருந்த தொண்டர்களை பார்த்து அவர் கையசைத்தார். வெகு நாட்களுக்கு பிறகு தங்களது தலைவரை நேரில் பார்த்ததால் தொண்டர்கள் கேப்டன் வாழ்க என்று வாழ்த்து கோஷம் எழுப்பினர். சட்டசபை தேர்தல் நெருங்கும் வேளையில் விஜயகாந்த் புது பொலிவுடன் தொண்டர்களை சந்தித்தது அக்கட்சியினரிடையே மகிழ்ச்சி அலையை ஏற்படுத்தியது. அதனைத் தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள கட்சி அலுவலகத்தில் 118 அடி உயர கொடி கம்பத்தில் தேமுதிக கொடியை விஜயகாந்தும் பிரேமலதா விஜயகாந்தும் ஏற்றி வைத்தனர். தொடர்ந்து தொண்டர்களின் குழந்தைகளுக்கு ஜனனி விஜயலதா என்று விஜயகாந்த் பெயர் சூட்டி மகிழ்ந்தார். அதன் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தேமுதிக பொருளாளர் பிரேமலதா விஜயகாந்த், அதிமுக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை, இப்போது வரை நாங்கள் அதிமுக கூட்டணியில் தான் இருக்கிறோம், தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தையை விரைவாக தொடங்க வேண்டும் என்றுதான் கூறி வருகிறோம், அதை நீங்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள், தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்கள் இருப்பதால் அதிமுக பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என்று தெரிவித்தார். சசிகலாவை நான் சந்திக்க இருப்பதாக வந்த செய்தி தவறானது என்றும் தெரிவித்தார். இன்னொரு பெண் குழந்தைக்கு பேர் வைக்க சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு பெண் குழந்தை இல்லை, அதனால கேப்டன் பேரு என் பேரையும் சேர்த்து விஜயலதா என்கின்ற அந்த பெண் குழந்தைக்கு பெயர் சூட்டுவோம். ஒரு குழந்தைக்கு பேர் வைக்க சொன்னாங்க, ஜனனி 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 என்று அந்த குழந்தைக்கு பெயர் சூட்டுவோம்.